ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. நான் மார்னிங் டைம் வேணுங்க வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் வாய்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, Eight of Swords, King of Cups, Four of Swords, Ace of Swords, Four of Pentacles, Six of Pentacles. Okay. World, Queen of Pentacles, Queen of Cups, Nine of Cups, Eight of Wands, Devil. Bottom of the deck, Four of Wands. Eight of Pentacles, Hanged Man, Ace of Pentacles, Six of Wands, Seven of Wands, Nine of Pentacles, Four of Pentacles, Five of Pentacles, Moon, Knight of Pentacles, Magician, Strand, Temperance. ஓகே. இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜி தான் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். இது நமக்கு ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம், மற்றது அப்படியே நீங்கள் விட்டுடலாம். ஓகே தென் இப்போ பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனில் இன்றைக்கி ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் உங்களை எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, அப்படி இல்லைங்க உங்ககிட்ட மேபி நீங்கள் காண்டாக்டில் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சு பிஹேவ் பண்ணலாம். ஸ்டார்டிங் இந்த ஸ்நேகமோ ஃபீலிங்ஸோ எமோஷனோ ஒன்றும் ஷேர் பண்ணாமல் ஒரு லிமிட்டேஷனோட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சு உங்ககிட்ட பிஹேவ் பண்ணலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே
ஸோ எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து செப்ரேஷன் ஆனதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன்கிட்ட ஸ்டெபிலிட்டி கேட்டிருப்பீங்க. ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு மேரேஜ் நீங்கள் எனக்கு வேணும்னு கேட்டிருப்பீங்க. இந்த ஒரு பர்சன் நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போன ஒரு பர்சன் தான் இது வரைக்கும் வந்துட்டில்ல. ஓகே. பட் எனக்கு ஃபீல் ஆகிற இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணிட்டு உண்டு. உங்கள் சைடில் நிறைய ஹைடிங்ஸ் உண்டு. மேபி உங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷனல் அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்கலாம். ஓகே, கால் பண்ணணும், பேசணும். பட் நீங்களும் ஹைட் பண்ணிட்டு காரணம் என்னென்னா, இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு உங்களோட ட்ரூ ஃபீலிங்ஸ் நீங்கள் மேபி ஷேர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஓகே. ஏன்னா அப்போசிட் இருக்கிற பர்சன் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்தா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். அப்போ ஆப்போசிட் இருக்கிற பர்சன் வந்து உங்ககிட்ட எந்த அளவுக்கு டீல் பண்ணிட்டு உண்டோ அதே அளவுக்கு நீங்கள் டீல் பண்ணிட்டு உண்டு. அப்போ உங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இல்லைங்க உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஹைட் பண்ணிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு வீடியோ பார்க்குறோங்க. ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் இந்த போஸ்டருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு, மென்டலி ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு வேறு வழி தெரியலை, மூவ் ஆன் ஆக்கி தான் ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு. ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலி உங்களோட ட்ரீம் என்னென்னா, இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும். இது உங்களோட ட்ரீம் ஆகும். பட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு பிடி கொடுக்கல, ஒரு ஈக்குவல் கிவண்டி கொடுக்கல, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி கொடுக்கல. அதனால நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே. ஒரு சொல்லுவாங்க இப்போ வீடியோ பார்க்குறோம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தினால நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டுன்னு சொல்லலாம். மேபி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் இந்த ஒரு பர்சன் வந்து ஆன்லைன் வழியாக மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகி ரிலேஷன்ஷிப்பில் போயிருக்கலாம். நீங்கள் அதிகமாக ஆன்லைனில் காண்டாக்ட் ஆகிருக்கலாம். கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் அதிகமாக நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஆக்சுவலி இந்த போஸ்டரோட கேரக்டர் தெரியுமா? மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன், நல்லா சம்பாதிக்கணும், மணி கெரியர். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் ஆகும். ஓகே. இவருக்கு ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுன்னா, இவருக்கு ஸ்நேகம் உண்டு, அவரோட ஹார்ட்டில் நீங்கள் உண்டு. பட் அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு, இல்லைங்க ஒரு எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுட்டு ஆள் உள்ளுக்குள்ளே உங்களை வச்சுட்டு வெளியே எதுவும் தெரியாத மாதிரி காட்டிக்கலாம். ஓகே. எனக்கு ஃபீல் ஆகிற இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த பர்சன்கிட்ட ஒரு ஸ்டெபிலிட்டி நீங்கள் கேட்டுண்டு, இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் வேணும்னு திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டி கேட்டுண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கட்டாயம் கேட்டுண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான். அப்போ இவர் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறத பற்றி திங்க் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். இல்லைங்க எனக்கு என்ன தோணும், இந்த ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி கொடுக்குறது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். இவருக்கு கமிட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு தர முடியாத அளவுக்கு இவருக்கு லைஃப்பில் ஏதாவது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனோ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஓகே. இல்லைங்க இவர் வந்து ஃபினான்ஷியலி செட்டில்டு ஆகாமல் இருக்கலாம். இல்லைங்க இவருக்கு உங்களுக்கு கமிட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி கொடுக்காத ரீதிக்கு இவருக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஓகே. பட் இவர்கிட்ட நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கேட்டுவிட்டு இவர் ஓகே எனக்கு டைம் வேணும், நான் யோசித்து சொல்லிட்டு போன ஒரு பர்சன் தான் இன்னும் வந்துட்டுல நம்ம சொல்லலாம். ஓகே. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து மைண்ட் அளவில், மனசளவில் கமிட்மெண்ட் கொடுக்குறதுல இவருக்கு ப்ராப்ளம்ஸ் உண்டு. ஓகே. அப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். கமிட்மெண்ட் நீங்கள் டிசர்வ் பண்ணுறீங்கன்னு இவருக்கு தெரியுது. பட் கமிட்மெண்ட் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் இவர் இல்லை. மேபி இவர் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இவருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால இவர் டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஓகே. எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். மேபி இவரோட விஷயங்களை சொல்லி உங்கள்கிட்ட மனசிலாக்கலையாக இருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு இந்த சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஆல்ரெடி நீங்கள் மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட நீங்கள் டீல் பண்ணுறீங்களா இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணுறதுக்கு ஸ்டக் ஆகிட்டு உண்டு. மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, இவரோட கேரக்டர் தெரியுமா, இவர் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் ஒரு கமிட்மெண்ட்டு, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க ஒரு கேரக்டர் கிடையவே கிடையாது.
இவர் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதா இருந்தால் கூட அது ஒரு 100 வாட்டி யோசிக்கக்கூடிய கேரக்டராங்க. என் கூட இருக்கிற பர்சன் உண்மையாக இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், எனக்கு அவங்கனால ஒரு யூஸ் இருக்கணும், என்ன அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால எனக்கு வந்து ஒரு நல்லதாக இருக்கணும். தென் ஃப்ரெண்ட்ஷிப்னால எனக்கு ஒரு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கீப் பண்ணுறதுக்கே ஒரு பர்சன் 1000 வாட்டி யோசிக்கிற ஒரு பர்சன் ஆகும். ஸோ இவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. குறைஞ்சு போன ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ இவர் ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்கன்னா ஒரு 100 வாட்டி யோசித்து நமக்கு ஓகே தானா, நமக்கு செட் ஆகுமா, இவங்க கூட நம்ம ஒரு ஜேர்னியில் போகிறோன்னா நம்ம லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஓகே ஒரு 100 வாட்டி திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகுமா. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் வந்து ஸ்டக் ஆகிட்டுண்டு. உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணுறதுக்கு இவர் ஸ்டக் ஆகிட்டுண்டு. கொடுக்கறதுக்கா, கொடுக்க வேண்டாமா, போகிறதுக்கா, போக வேண்டாமா, ஸ்டெபிலிட்டி டிசர்வ் பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறதுக்கு இவர் அந்த உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணுறதுக்கு இவர் ஸ்டக் ஆகிட்டுண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, உங்ககிட்ட வர்றதுக்கும் ஸ்டக் ஆகிட்டுண்டு, டோட்லி ஸ்டக் ஆகிட்டுண்டு. என்ன பண்ணுறதுக்கு, ஒரு கப் பண்ணுறதுக்கு, ஒரு கப் ஆஃபர் பண்ணுறதுக்கா வேண்டாமா, பண்ணுறதுக்கா வேண்டாமா, போகிறதுக்கா வேண்டாமா, டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு ஆள். ஆனால் மைண்டுக்குள்ளே உண்டு. ஃபிசிக்கலி இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, பட் மைண்டுக்குள்ளே உண்டு. சில மனுஷங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தும் எமோஷன்ஸ் இருந்தும் அவங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வைப்பாங்க. பவுண்ட்ரி மீன்ஸ் நம்ம இந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தென் நமக்கு வந்து ஒரு 6 மந்த்துக்கு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பிடி கொடுக்கக்கூடாது. 6 மந்த்துக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நம்ம கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், இன்றைக்கி நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணணும். இவர் ஆக்சுவலி சொந்தமாக இவர் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு உண்டு. போகக்கூடாது, ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம கெரியரில் அச்சீவ் பண்ணணும், நம்மளோட இவ்வளோ ரூபா சம்பாதிக்கணும்னு இவர் மைண்டை டைவர்ட்டாக பண்ணுற கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஸ்நேகம் இருந்தும் ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நம்ம சொல்லுவோம்ல, நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கல்ல. இல்லை நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்க்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, கொஞ்ச நாள் ஒரு 8 மாதமோ ஒரு 10 மாதமோ போகட்டும், நம்ம நல்லா திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பாக எடுக்கலாம். பட் அது வரைக்கும் நம்மளை ஹர்ட் ஆக்க வேண்டாம், அது வரைக்கும் நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணணும், ஒரு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும். இவர் கெரியர்லையும் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் இவருக்கு ஸ்நேகம் உண்டு, இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு. பட் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் தனக்குள்ளே ஹைட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கழிவு உண்டு. ஓகே, நீங்கள் இவரை பார்க்கும்போது உங்களுக்கு மனசுலாம் இருக்கலாம், இவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டு, ஆசை உண்டு, எல்லாம் உண்டு. பட் இவர் அதை ஒன்றும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆளுக்கு ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் ஆகும். எமோஷனல் கொண்டு திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர் இவர் கிடையவே கிடையாது. மேபி நீங்கள் எமோஷ்னலாக திங்க் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அப்படி கிடையவே கிடையாது. இவர் எமோஷ்னலாக திங்க் பண்ணுற கேரக்டர் கிடையாது, ஃபுல் ப்ராக்டிக்கல். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆகும். எஸ், நான் இவங்க கூட 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணணும், வாட் இஸ் த யூஸ், எனக்கு என்ன லாபம் இருக்குது, நான் எதுக்கு 1 ஹவர் வேஸ்ட் பண்ணணும், பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் ஆகும். எமோஷ்னல் இருந்தும் அதை சுத்தமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறாங்க. ஓகே, பட் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு அடிக்ஷன் உண்டுவாங்க மேலே. ஓகே, அடிக்ஷன் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு. பட் அதை அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத உள்ளுக்குள்ளே ஸ்நேகத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நான் உள்ளுக்குள்ளே ஒன்று ஸ்நேகிக்கிறேன், என் ஹார்ட்டில் நீ இருக்கா, என் மைண்டில் நீ இருக்கா, உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குன்னு உள்ளுக்குள்ளே வச்சு ஏதாவது யூஸ் இருக்கா? ஓகே, அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு யூஸ் இல்லாமல் ஆகிட்டு உண்டு. ஆக்சுவலி ஸ்நேகம் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன் இருக்குது. அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதானே அப்போஸ் இருக்கிற போஸருக்கு மனசிலாகும். அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதானே உங்களுக்கு மனசிலாகும். இப்போ நான் காதலிக்கிறேன்னு மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறதுல ஏதாவது யூஸ் இருக்கா? அதை ஆக்ஷனில் கொண்டு வரணும், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தானே அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்மூத் கோயிங் ரிலேஷன்ஷிப்பாக போகும், ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கில் போகும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு எல்லாம் இருந்து, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு, ஆசை உண்டு, எல்லாம் இருந்து இவர் டோட்லி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் தான் பண்ணி வைக்கிறாரு. ஓகே, ஃபீலிங்ஸ் கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் உண்டு, பட் எல்லாத்தையும் சப்ரெஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ சப்ரெஸ் பயங்கர மைண்டு பவர் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம்.
ஓகே. என்னதான் ஃபீலிங் எவ்வளோ எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தாலும், எவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தாலும், அது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு, வெளியே எதுவுமே தெரியாத மாரி ஃபேஸை சாஃப்ட்டா வைக்கிறதுக்கும், இவரோட ஃபேஸ் பார்த்து ஒண்ணும் மனசிலாக்க முடியாது. ஓகே. இவரோட ஃபேஸ் பார்த்து இவருக்கு இப்பவும் நம்ம மேல லவ் இருக்கா? இல்லையா? எதுவும் மனசிலாக்க முடியாது. சில ஆளுங்க அப்படிதான். ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை யாருக்காகவும் பிரேக் பண்ண மாட்டாங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்க ஒரு பவுண்டரி ஸ்ட்ராங்காக செட் பண்ணிட்டு உண்டு. ஓகே. அவங்க பவுண்டரி ஸ்ட்ராங்காக செட் பண்ணிட்டு பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணனால இவங்க கொஞ்சம் இந்த உங்களோட தாட்ஸில் இருந்து ஃபீலிங்ஸ்லேருந்து எமோஷன்லேருந்து வெளியே வரலாம். பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு சும்மா வீட்டில் இருந்தாங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு கவலை படிப்பாங்க. இவர் பவுண்ட்ரியை செட் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ராங்காக கேரில் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அப்போ இவரோட தாட்ஸ், இவரோட மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ் ஃபுல்லாகவே கேரியரை பேஸ் பண்ணி போயிட்டு உண்டு. சம்பாதிக்கணும், நெக்ஸ்ட்டு இவ்வளோ சம்பாதிக்கணும், தென் என்ன பண்ணணும், சம்பாதிக்கிற காசை என்ன பண்ணணும், தென் மணின்னு திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் இவர் கட் ஆக்கிட்டு உண்டு, டைவெர்ட் பண்ணிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தெரியும் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ரிசர்வ் பண்ணுறாங்க. பட் இவருக்கு தெரியும் எஸ் நீங்கள் ரொம்ப கேர் பண்ணிட்டு உண்டு, ரொம்ப லவ்வபுளாக வந்துட்டு உண்டு, இவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. ட்ரூவாக ஒரு 110% நீங்கள் ட்ரூவாக நின்றுட்டு உண்டுன்னு தெரியும் இவருக்கு. ஓகே. ஸோ அதனால் 110% ட்ரூவாக நின்றுட்டு உண்டு, இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் நீங்கள் வேல்யூ கொடுத்துட்டு இவருக்கு தெரியும். மேபி நீங்கள் வேறு ஏதாவது விஷயங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஹைட் பண்ணலாம் அந்த ஒரு பர்சன்கிட்ட சில விஷயங்களை. ஆனாலும் இவருக்கு 110% தெரியும். ஏஸ் என்கிட்ட இதே மாதிரி ட்ரூவாக யாரும் நின்றுட்டு இல்லை. ஏஸ் என்கிட்ட இதே மாதிரி ஒரு ஹெல்ப்பிங், ஒரு மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனலி என்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு இவருக்கு தெரியும். எஸ் அது நீங்கள் இவர்கிட்ட ட்ரூவாக 110% நீங்கள் ட்ரூவாக நின்றுட்டு தெரியும். அதனால தான் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. இவர் உள்ளுக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப்பே டோட்லி உள்ளுக்குள்ளே வந்து ஒழிச்சு வைக்கிறார் நம்ம சொல்லலாம். உங்களை அந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்லி உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே. எனக்கு என்ன தோணும், இவர் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு டைம் ஆகும் தோணும். திங்க் பண்ணுறாரு இவர் எஸ் என்ன பண்ணணும். மேபி லைஃப்பில் ரொம்ப அவேர்னஸ் சொல்ல ஒரு பர்சனாக இருக்கலாம். எனக்கு வரக்கூடிய லைஃப் போர்ட்ரேட் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எனக்கு எல்லா விதத்துலேயும் மேட்சாக இருக்கணும், எனக்கு எல்லா விதத்துலேயும் பொருத்தமாக இருக்கணும், அவ்வளோ சீக்கிரமாக ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்காத ஒரு கேரக்டர் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஓகே. பட் என்ன இருந்தாலும் இவர் கட்டாயம் உங்களை சூஸ் பண்ணாத காரணம் என்னென்னா, இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபீலிங்ஸ், எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும் இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு. இவரோட மைண்டை விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டில்ல. ஓகே. இவர் மைண்டை டைவெர்ட் பண்ணுறாரு. மேபி மைண்டை டைவெர்ட் பண்ணுறாரு, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. பட் அவரோட மைண்டுக்குள்ளே, ஹார்ட்டுக்குள்ளே நீங்கள் உண்டு. ஓகே. அவரோட மைண்டில் வரக்கூடிய ஆக்சுவலி என்ன சொல்கிறது, என்ன தான் இவர் கெரியரில் மைண்டை டைவெர்ட் பண்ணாலும் இவரோட மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு. ஸோ அதனால் கரெக்டாக இந்த ஒரு பர்சன் உங்களை சூஸ் பண்ணுவார். ஓகே. எனக்கு என்ன தோணுது, இந்த பர்சன் வந்து மேபி இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணும், ஆக்சுவலி இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு டிசைர் உண்டு. ஓகே. பட் பேலன்ஸ் இல்லை, கனெக்ஷனில் பேலன்ஸ் இல்லை. ஏன் கனெக்ஷனில் பேலன்ஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ் இருக்கிற பர்சன்ஸ் அதோட ஃபீலிங்ஸ், எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. எனக்கு உண்மையில் இவ்வளோ ஸ்நேகம் இருக்குது, ஏஸ் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கட்டாயம் வேணும், இவர் எதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடிப்பொலியாக போகும். பட் ஆள் எதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் பேலன்ஸ் இல்லை. பட் இவருக்கு டிசைர் உண்டு, உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்களை சூஸ் பண்ணணும், இவர் டிசைர் ஆகும். ஏன்னா இவருக்கு தெரியும் 110% உங்களை மாதிரி ட்ரூவாக இவருக்கு லைஃப்பில் வேறு யாரையும் பார்க்க முடியாதுன்னு இவருக்கு தெரியும். பட் எனக்கு என்ன தோணுது, கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இஷ்யூ உண்டு, ஏதாவது இஷ்யூ உண்டு. உங்கள் 2 பேருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லைங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்லைங்க இவர் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஓகே. கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏதோ ப்ராப்ளம்ஸ் உண்டு. ஓகே. பட் என்னென்ன இவருக்கு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நீங்கள் இவருக்கு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். ஏன்னா இவருக்கு தெரியும் ஏஸ் நமக்கு இந்த வேர்ல்ட்லேயே வந்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட யாருமே ட்ரூவாக நிற்க மாட்டாங்க, நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம் யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு இவருக்கு தெரியும். ஸோ அதனால தான் இவரை உங்களை சூஸ் பண்ணணும் முடிவும் பண்ணிட்டு உண்டு. இவருக்கு நீங்கள் இவரோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். இவருக்கு ஆக்சுவலி எல்லாம் உண்டு இவருக்கு லைஃப்பில். 9 of Cups ஒரே ஒரு கப்பு மிஸ்ஸிங், அது உங்களோட ஸ்நேகம் ஆகும். ஓகே. கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். 1 டேலேயோ 1 வீக்லேயோ 1 ஹவர்லேயோ இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும்.
எனக்கு என்ன தோணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து நிறைய என்னதான் எனக்கு என்ன தோணும் ஸ்டார்டிங்கில் இப்போ இல்லை ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு என்னதான் வெளியே சிரித்த முகத்தில் நீங்கள் இருந்தாலும் பட் உள்ளுக்குள்ளே நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு சேடாக இருந்துட்டு உண்டு பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் நீங்கள் தவிச்சிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆன்சைட்டி டிப்ரெஷன் நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதா இருந்தால் என் லைஃப்பில் வந்து ஒரு பர்சன் வரட்டும். இல்லைங்க எனக்கு வேண்டாம், எதுக்கு நான் சும்மா என்னோடய டைமையும் எனர்ஜியும் போட்டு வேஸ்ட் பண்ணணும். ஸ்டார்டிங்லேருந்து நான் ஃபுல்லாக வந்து இவங்க எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க நானும் 110% நின்றுட்டு. பட் இவன் கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரி தெரியல, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குற மாதிரி தெரியல. அப்போ எதுக்கு நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்? இன்னும் நான் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு, இன்னும் என்னோடய எனர்ஜி லெவலில் வந்து ஸ்பாயில் ஆகுறதுக்கு, இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஒரு பர்சனை நம்புறதுக்கும் நான் ரெடி கிடையாது. ஒரு கமிட்மெண்ட் தரதாக இருந்தால் வரட்டும், இல்லைங்க போகட்டும்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன நீங்கள் மூவ் ஆன் அவருக்கு தெரியுது. நீங்கள் இந்த ஒரு போஸ்டர்கிட்ட நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு வரைக்கும் தெரியுது. நீங்கள் இனி உங்கள் லைஃப்பில் வந்தாச்சுன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியோட தான். ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டி டிசர்வ் பண்ணுறீங்கன்னு இவருக்கு தெரியும். முன்னாடி மாதிரி சும்மா சிரிக்கிறதுக்கும் சும்மா பேசுகிறதுக்கும் உங்களுக்கு அதில் எந்த இஷ்டமும் இல்லைன்னு இவருக்கு தெரியும். நீங்கள் இந்த போஸ்டர்கிட்ட ஸ்டெபிலிட்டி நீங்கள் டிசர்வ் பண்ணி இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதும் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறதும் ஓகே. பட் என்ன இருந்தாலும் இவர் உங்களுக்கு கட்டாயம் ஒரு ஸ்டெபிலிட்டி இவர் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க, ஒரு கப் ஆஃபர் பண்ணுவாங்க. பட் இப்போ ஒரு கப் ஆஃபர் பண்ணுறதுக்கு ஸ்டக் ஆகிட்டாங்க உண்டு, கொடுக்க வேண்டாமா டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. பட் இவர் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கட்டாயம் சூஸ் பண்ணுவார். ஓகே. ஸோ கம்யூனிகேஷன் இப்போ உங்களுக்கு வந்தாலும் உடனே ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கான கம்யூனிகேஷன் எனக்கு சொல்ல தெரில. மேபி இவர் வந்து சும்மா ஒரு கால் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணி ஒரு நல்லா விசாரிக்கிறதுக்காக ஒரு கால் ஒரு மெசேஜ் நமக்கு வரலாம். ஓகே. ஏன்னா வந்து கமிட்மெண்ட் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பர்சன் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் கட்டாயம் கிடைக்கும். பட் டைம் எடுத்துக்கும். ஓகே. இவர் ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி தான் இவர் கமிட்மெண்ட் கொடுப்பார். அதான் கட்டாயம் இவர் கமிட்மெண்ட் கொடுப்பார். காரணம் இவரோட மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு 24/7 இவர் கூட இவர் என்ன தான் மைண்டை டைவெர்ட் பண்ணி பவுண்டரி செட் பண்ணி வச்சு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் இவரோட மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு. மேபி உங்களுக்கும் அந்த போஸ்டருக்கு மியூசிக் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். ஓகே. ஹார்ட்டுக்குள்ளே நீங்கள் உண்டு, மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு. ஸோ அதனால் கட்டாயம் இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். பட் மேபி மெசேஜ் வரும். பட் அது கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கான ஒரு மெசேஜாக நமக்கு சொல்ல தெரியல. ஜஸ்ட் ஒரு மெசேஜ், நல்லா இருக்கிறியா, லைஃப் எப்படி போயிட்டுருக்குது, இல்லை என்ன லைஃப்பில் என்ன பண்ணுறேன், இல்லைங்க எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அப்படி ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஸ்மூத் கோயினாக போகும். வேறு ஒன்றும் இல்லை. இவர் ஸ்டக் ஆகிட்டு நிற்கார்ல, அதனால் இவர் வெளியே வந்து ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போதும். ஆக்ஷன் மோடில் இறங்கியாச்சுன்னா இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு அடிப்பொலியாக போகும். பட் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க, ஸ்டெபிலிட்டி டிசர்வ் பண்ணுவாங்க. பட் டைம் எடுத்துக்கலாம். ஓகே. நீங்கள் இவர் எந்த அளவுக்கு நீங்கள் அவைலபிள் இல்லைன்னு இருக்கிறீங்களோ இவருக்கு அது ஃபீல் ஆகணும். சப்போஸ் இருக்கிற பர்சன் நம்மளை சும்மா கண்ணில் போடுறதுக்கோ சும்மா கொஞ்சறதுக்கோ இல்லைங்க சும்மா மயங்கிறதுக்கோ நம்மளை இனி அவங்க லைஃப்பில் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கமிட்மெண்ட் டிசர்வ் பண்ணுறாங்க. ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதால இனிமேல் இவங்க லைஃப்பில் என்ட்ராக முடியும் அப்படின்னு இவருக்கு ஸ்ட்ராங்காக அது ஃபீல் ஆகணும். அப்படி யாராவது ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்கன்னா இப்போ கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டெபிலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அது இவருக்கு ஃபீல் ஆகணும். அப்போ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கால் பண்ணிட்டு வந்தாலும் நீங்கள் மறுபடி ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி மயங்காமல் கொஞ்சாமல் என்ன விஷயம் இதுக்கு எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறது என் லைஃப்பில் வாங்க, இல்லைங்க என் டைமை போட்டு வேஸ்ட் பண்ணாதுங்க, என்னோடய எனர்ஜி போட்டு வேஸ்ட் பண்ணாங்க. எத்தனை நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணி என் டைமை திங்க் பண்ணி நான் டவுன் ஆகிட்டு இருக்கேன். சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிடுங்க. ஓகே. ஸோ அது இவருக்கு ஃபீல் ஆகணும். இனிமேல் இவங்க லைஃப்பில் நம்ம போகிறதா இருந்தால் ஒரு ஸ்டெபிலிட்டியோடு தான் போகணும். இவருக்கு அது ஃபீல் ஆகணும். அப்போ தான் இவர் ஒரு ஆக்ஷன் மோடில் இறங்குவார். ஓகே. பட் டோன்ட் வரி, ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இவருக்கு டிசைர் உண்டு, உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் டிசைர் உண்டு, உங்களை சூஸ் பண்ணணும் டிசைர் உண்டு. பட் ஆக்ஷன் பண்ணணும், ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயந்தான். ஆக்ஷன் எடுக்கணும், தென் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்.
அப்போ நீங்கள் இவர் வந்தோடனே மயங்காமல் கிறங்காமல் நீங்கள் வந்து ஒரு லிமிட்டேஷனோட நீங்களும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் இருங்க. கட்டாயம் அது சீக்கிரமாக நடக்கும். ஓகே, இதான் அந்த போஸ்டோட கரண்ட் எனர்ஜி. நமக்கு இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 444 இம்பார்ட்டன்ட். ஓகே, 444 கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா அப்படின்னா கட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 111 இம்பார்ட்டன்ட். மியூபிக் 111 இம்பார்ட்டன்ட். ஓகே, எனக்கு என்ன தோணுதா, மேபி இந்த ஒரு போஸ்டோட கம்யூனிகேஷன் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் கூட கொஞ்சம் கூட யோசித்து சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 111 இம்பார்ட்டன்ட். 444 இம்பார்ட்டன்ட். 44 ஏஜ் உள்ளவங்களுக்கு கூட நீங்கள் டீல் பண்ணுறீங்களா இருக்கலாம் மேபி. ஓகே, ஸோ 888 இம்பார்ட்டன்ட். 888 கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்ஸனேட் ஆகும். 11, 888, 444. அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்களா ஃபஸ்ட்டு செப்பரேஷன் ஆன ஒரு டேட்டோ இல்லைங்க ஸ்டார்டிங் மீட் பண்ண டேட்டோ இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே, தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜிங்க நமக்கு அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.